நிறைய தேர்தல் அறிக்கைகளில் முக்கிய அம்சங்களாக பேசப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா இந்த மகளிர் உதவித்தொகை வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆமா. தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மகளிர் உதவித்தொகை என்பது அனைவருக்குமானது, அனைத்து மகளிருக்குமானது அப்படின்றதா தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டது. ஆமா. ஆனால் ம். ஆட்சி பொறுப்பேற்று அதை உடனே அறிவிக்காததோடு மட்டுமல்லாது 2½ ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த திட்டம் அறிவிச்சாங்க. அந்த திட்டத்திலும் தகுதியான மகளிர் அப்படின்னு சொல்லி தான் அந்த மகளிர் உதவித்தொகை தரப்பட்டது. இது ஆமா. கடுமையான அதிருப்திகளை ம். உருவாக்கி கொண்டு இருக்கிறது. தற்போது வரை அந்த நிலை தொடர்கிறது. 1. ஆமா. 2, ஒவ்வொரு ஆட்சியின் போதும் அரசு ஊழியர்களோட வாக்குகள், அரசு ஊழியர்களோட ஆதரவு என்பது மிக மிக முக்கியம். கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது அந்த அரசு ஊழியர்களோட ஆதரவு என்பது திமுகவிற்கு இருந்துதான் வந்தது. இந்த ஆட்சியிலும் அவர்களோட வாக்குகள் என்பது மிக முக்கியமான பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா, இந்த திமுக ஆட்சியில் அமர்ந்தால் எங்களுடைய